ஹாய் ஹலோ வெல்கம். இது கேப் காமரின் மீடியா வழங்கும் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர்ட் பை ஏவி கோல்டன் டைமண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த டிஜிட்டல் தமிழன் விருதுகள் நடக்குது அண்ட் இதோடைய ரெட் கார்பெட் ஈவெண்ட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நிறைய நாமினிஸ் கூட வந்து நாம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அதில் இவங்க ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு பெண்ணாக வந்து அவங்க சமூகத்தில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய வீட்டை பார்த்துக்கணும், அவங்க படிக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதை தாண்டி அவங்க வ்ளாகிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் அவங்க சிறப்பாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் தமிழன் விருதுகள் கேட்டகரிக்கு அவங்க நாமினேட்டும் ஆயிருக்காங்க. வெல்கம் டு கேப் காமரின் மீடியா. உங்களுடைய நேம் சொல்லுங்கள், நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து வரீங்க? நான் தஞ்சாவூர் மாவட்டம். என் பேர் வந்து வினோலியா. யாத்திசை வினோன்னு சொல்லி சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் சொசைட்டியில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகுறதுக்கோ இல்லை வீடியோஸ் போடுறதுக்கோ நிறைய டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ்லாம் இருக்குது. பட் ஒய் டிட் யூ சூஸ் திஸ்? இந்த ஹெரிட்டேஜ் vlogging அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பண்ணணும்னு நினச்சிங்க? ஆக்சுவலி நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இடிஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலமையில கிடந்தது. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி நம்ம கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த இடத்த வந்து சரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அப்புறம் எனக்கு வயசு ஆக போகும்போது பார்த்தாக்க நிறைய நம்மளுடைய பழமையான விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு இருந்தது, மறைக்கப்பட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி மறைச்சிட்டு இருக்க எல்லா இடங்களையும் நான் ஆவணப்படுத்தணும், என் மூலயமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னோட வே ஆஃப் தாட்டாக இருந்தது. ஸோ அதனால நான் அதை சூஸ் பண்ணீங்க. ஓகே, ஸோ இப்போ வினோலியா நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க, நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஒரு இடத்துக்கு வினோலியா போகும்போது பயங்கரமாக டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. வாட் எவர் இட், அந்த இடத்துக்கு போய் நீங்கள் ரீச் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை கான்டென்ட் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறமா இருக்கட்டும், அது என்ன விஷயம், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? ஷியோர், கண்டிப்பாக. மேக்ஸிமம் நம்ம அந்த மாதிரி பிளேசஸ் போகிறோம்னாக்க மெயினாக நம்ம பயப்படுற விஷயம்னு பார்த்திங்கன்னா, போகிற இடம் வந்து சேஃபாக அப்படின்றது தான் நமக்கு மெயினாக இந்த விஷயத்தில் இருக்க ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ நம்ம இங்கேருந்து போகும்போதே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு தான் போவோம். அப்படி போனாலும் அங்கே போகும்போது அந்த இடம் லைக் ஓப்பனாக சொல்லணும்னா பசங்க இந்த மாதிரி இருக்கவங்க லைக் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எந்த அளவுக்கு சேஃபாக போகணும் அப்படின்றத பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது வினோலியாவுக்கு தமிழ்நாட்டிலேயே பிடிச்ச ஒரு ஹெரிட்டேஜான இடம்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச ஒரு ஹெரிட்டேஜ் தான் அஃப்கோர்ஸ் என்னோட தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர். டிஜிட்டல் தமிழாவா, தமிழை டிஜிட்டல் யுகத்தில் தான் மரபுகள் பாடிக்கொண்டே வா, விருதுகள் வாங்கி செல்ல